ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பசாமி மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட் சி பைல் 1 பைல் 2. நேற்று ஜஸ்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கருப்பசாமி வச்சுட்டு அவருடைய அருள் வாக்குன்னு சொல்லிட்டு லைவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளை பண்ண சொல்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தனால ஐ எம் டூயிங் திஸ் ரீடிங். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி பைல் 1 பைல் 2 யாருக்கு என்ன பைல் அப்படின்றத நீங்கள் மனசில் கண்ணை மூடிக்கோங்க. கருப்பசாமியை நினச்சிக்கோங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் கண்டிப்பாக நினைங்க. கண்களை திறந்து பாருங்கள். எது உங்களுக்கு வித்தவுட் செகண்ட் தாட் தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவர் பெருமாள் இங்கே வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கருப்பசாமி அவர்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see ஸ்பிரிட். ஸோ இந்த திவாலி மெசேஜாக எடுத்துக்கோங்க. 1 4 5 மெசேஜஸ் எடுத்துருக்கோம். பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாரு பார்ப்போம். பிரின்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த ஒரு ஆக்ஷன் இமீடியட்டாக உங்களை எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஒரு சிலருக்கு உங்களுடைய பர்சன் உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. நீங்கள் அதை நினச்சி ஒரு கேள்வியாக கருப்பசாமிகிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேள்விக்கான ஒரு ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? டென் ஆஃப் கப்ஸ். சில பேர் மேரேஜ் ரிலேட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இது உங்களை நோக்கி வருது. சில பேர் நியூ ப்ரப்போசல், நியூ கரியர், நியூ ஜாப், ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர், ஃபேமிலியை பார்க்கணும், போகணும், ரைட்? இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நான் கொண்டு வர போகிறேன், ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. மேரேஜு, குழந்தைங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அண்ட் வா 9 ஆஃப் கப்ஸ், உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டார். பைல் 1 நீங்கள் ஏதோ கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக தெரியுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற்றப்படும், உங்களுடைய விருப்பம் நிறைவேறப்படும். இது உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் டைமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அற்புதம். வேற பிரின்ஸ் ஆஃப் வின்டர், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இரு. விஷயங்கள் பொறுமையாக நடக்கிறதும் நல்லதுக்கு தான். அவசரமாக ஏதாவது நடந்து அது அவசரமாக எவ்வளோ அவசரத்தில் நடக்குதோ அவ்வளோ அவசரத்தில் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால தேவையில்லை, பொறுமை தேவை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அண்ட் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே,
ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. அண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக குயிக்காக வந்து ஆக்ஷன் எடுங்க. அது பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் இங்கே. இமோஷ்னலாக வந்துட்டு அவசரப்பட வேண்டாம். லாஜிக்காக திங்க் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே. எப்போ தான் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கருப்புசாமியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து அந்த எமோஷ்னல் ஆட்டிடியூட் சரி செய்யப்படும். அவேக்னிங். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஏற்படுத்துகிறாரு. ரைட். இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வேறு கோணல்லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு புதிய வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. சில விஷயங்கள் இதையும் பார்க்கும்போது, ரெண்டையும் பார்க்கும்போது, இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அது டெம்பரரியாக தான் அப்படி இருக்குது. கூடிய சீக்கிரம் அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு ஆக்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். ஓகே. அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு பைல் 1. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசித்து அதை வந்து நீங்கள் அதிலிருந்து கற்றுக்க வேண்டிய லெசன்ஸை வந்து உங்களை கற்றுக்க சொல்கிறாரு. ரைட். அண்ட் ஸோ பைல் 1 இதுதான் வந்து கருப்புசாமி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அவருக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 1. அடுத்ததாக நம்ம பைல் 2 போகலாம். ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணிங்களோ பைல் 2 உங்களுக்கு கருப்புசாமி மெசேஜ் என்ன, தீபாவளி மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் சி. அவரோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன. ஓகே. 5 மெசேஜஸ் எடுத்துருக்கிறேன். பேஜ் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு வந்து சம் ஆஃபர் வருது. ஓகே. ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட யாராவது தவறு நடந்திருந்தா அப்பாலஜி மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருந்தால் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. ஓகேவா? அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சில மெசேஜஸ் உங்களுக்கு வரலாம். நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க போகுது. சில பேருக்கு வந்து சிலர் லவ் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது. ஒரு சிலர் குழந்தை வேண்டி கருப்புசாமியை வேண்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அருள் புரிகிறாரு. ஓகேவா? வெரி நைஸ். நீங்கள் அவர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுங்க. அண்டு வாட் இஸ் திஸ் 5 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, உங்களை சுற்றி சிலர் பொறாமைப்பட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஈகோ இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. அவங்க பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசுவாங்க. நீங்களும் பதிலுக்கு நான் பேசுகிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நிற்க வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அதை அவாய்ட் பண்ணுற மூலமாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் இழக்காமல் பாதுகாத்துக்க முடியும். உங்களும் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்களும் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசினா அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ரைட். அதனால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய மக்களை விட்டு விலகி இருக்க சொல்கிறாரு பைல் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் கப்ஸ். இங்கே கன்ஃபார்மாக வந்து சில பேர் குழந்தை வரம் வேண்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அருள் இருக்குது. உங்களோட இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. அண்ட் எல்லார் மேலேயும் அன்பாருங்க. ஓகே. நீங்கள் நீர் ராசிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் கடகம், விச்சிகம், மீனம். ரைட். நீங்கள் மற்றவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு கவனிங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் மேலே ஒரு லவ் தேவை, அது வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கலாம்.
அண்ட் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கான அன்பும் உங்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பைல் 2 உங்களுக்கான அடுத்த மெசேஜ். வாவ், ஜஸ்டிஸ். உங்களை சுற்றி பொறாமைப்பட்டவர்கள் உங்களை ஏதோ கெடுதல் பண்ணியிருந்தாலோ அதுக்கான நியாயம், உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எதை நம்புறீங்களோ அதன் பொருட்டு நீங்கள் அந்த சைடு உறுதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சூழ்நிலையோட எல்லா பக்கத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு 2 பக்கத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஓகே, ஸோ இம்பார்ஷியலாகவும் இருக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கா நியாயம் சொல்லக்கூடிய பொசிஷனில் இருந்தால் பார்ஷியாலிட்டி இல்லாமல் சொல்லுங்கள். ஓகே, ஐம் சாரி, அதான் இம்பார்ஷியல் இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. யூ ஷுட் பி இம்பார்ஷியல். அதாவது பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இது இவங்களுக்கு பண்ணுவேன், இவங்க எனக்கு பிடிச்சவங்க அதனால் இவங்களுக்கு நான் இப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை. ஓகே, அந்த இன்னொருத்தவங்களோட பழகி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ரைட், மக்கள் பண்ணுற பெரிய தப்பே இதுதான் வந்துட்டு. ஸோ என்ன பண்ணணும், ஒரு மக்கள் மீன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற கொலீக்ஸ், நம்ம கூட பழகுறவங்க, ஓகே, இல்லை பழகாதவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. பழகினவங்களுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் நம்மளும் அது மாதிரி ஒரு பர்சன் அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். ரைட், ஸோ அது மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ இவங்க அவங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம். உண்மை எதுவோ அந்த பக்கம் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. நைட் ஆஃப் வான்ஸ். உங்களோட இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க, ஃபோக்கஸ்டாக இறங்கி ரிசல்ட் எடுங்க. ஆக்சுவலி இது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். எஸ், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, ஸோ அவசரமாக ஒரு முடிவு எடுத்து அவசரமாக செயல்பட வேண்டாம். ஃபோக்கஸ்டாக சரியானதாக மட்டும் தேர்ந்தெடுத்து அது ரிலேட்டடாக நீங்கள் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும். அதை வந்து தள்ளி போடக்கூடாது. ஸோ மந்தமாகவும் இருக்க வேண்டாம். ஓகே, சரி அப்படின்றது எதுன்னு தெரியும் உங்களுக்கு, உண்மை எது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது அதை நோக்கி உங்கள் ஆக்ஷனை எடுங்க. ஓகே, அதை வந்து தள்ளி போட தேவையில்லை. ஸோ நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஈகோயிசஸ் இருக்கலாம். யார் பக்கம் நியாயம் இருக்குது, எது உண்மை எது தவறு அப்படின்றத வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் உங்களுடைய பர்சன். இப்போ வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்கள் சைடு வந்து இந்த சிச்சுவேஷனை ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும் அப்படின்னு, பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் இமோஷ்னல் ஆகாமல் எது சரியோ அதை சரின்னு சொல்லுங்கள், எது தப்போ அதை வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க் பண்ணுங்கள் கருப்புசாமி அவர்களுக்கு கமெண்ட்டில். ஓகே, ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.